அடிமை மருமகள் 15வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல மாதிரியாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 15வது எபிசோடின் திருப்பங்கள். ஆனந்தியின் அதிர்ச்சி முடிவு. அருண் குழந்தை பிறந்த பிறகு உன்னை கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொன்னது ஆனந்தியின் மனதை மிகவும் பாதித்து விடுகிறது. தன் வெறும் ஒரு மிஷின் போலவே நடத்தப்படுவதை உணரும் அவள் யாரிடமும் சொல்லாமல் தன் அம்மா வீட்டிற்கு சென்றுவிட முடிவு எடுக்கிறாள். சண்முகத்திடம் மட்டும், தம்பி எனக்கு இங்கே நிம்மதியில்லை, நான் கொஞ்சம் நாள் அம்மா கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ரகசியமாக திட்டமிடுகிறாள். பிரியாவின் தந்திரமான திருட்டு. அருண் வாங்கி வந்த அந்த தங்க மோதிரத்தை கண்ட பிரியா அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனந்தியின் கவனக்குறைவை பயன்படுத்தி அந்த மோதிரத்தை திருடி தன் அலமாரியில் மறைத்து வைக்கிறாள். அருண் கேட்கும்போது அன்னித்தான் எங்கேயோ தொலைத்து விட்டாங்க போல என்று பழைய ஆனந்தி மீது போடுகிறாள். மாமனாரின் ரகசிய கண்காணிப்பு. வீட்டில் ஏதோ சதி நடப்பதை உணரும் மாமனார் பிரியா மற்றும் மங்கம்மா நடவடிக்கையை தீவிரமாக கவனிக்கிறார். பிரியா தன் தோழி சர்மியிடம் போனில் மோதிரம் இப்போ என்கிட்ட இருக்கு, அடுத்த வளகாப்பு பணத்தை எப்படியாவது ஆட்டைய போடணும் என்று பேசுவதை அவர் தற்செயலாக கேட்கிறார்கள். ஆனால் உடனே சொல்லாமல் ஆதாரத்தோடு பிடிக்க காத்திருக்கிறார். சண்முகத்தின் ஹீரோயிசம். சண்முகம் ஊருக்கு கிளம்பும்போது ஆனந்தி அழுது கொண்டிருப்பதை பார்த்து அருணியிடம் நேருக்கு நேராக பேசுகிறான். மாமா, நீங்கள் குழந்தைக்காக பொம்மை வாங்குகிறீங்க, மோதிரம் வாங்குறீங்க, ஆனால் என் அக்காவுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? அவளுக்கு தேவை அன்பு கௌரவமும் தான். நீங்கள் வெறும் குழந்தைய மட்டும் கொண்டாடுறது அவளுக்கு காயத்தை ஏற்படுத்துகிறது என்று மெட்டியில் அடித்தது போல சொல்கிறான். அருண் முதல் முறையாகத்தான் தவறை உணர்கிறான். காணாமல் போன மோதிரமும் கையும் காலுமாக மாட்டிய பிறகு பிரியா மோதிரத்தை தேடி வீடியோ பரபரப்பாக இருக்க போகிறது. சண்முகம் தன் புத்திசாலித்தனத்தால் பிரியாவின் அலமாரியை சோதனை செய்ய செல்கிறான். பயந்து போன பிரியா ஏன் என் ரூமை சோதிக்கணும் என்று குதிக்க மாமனார் தலையிட்டு உண்மையை உடைக்கிறார். மோதிரம் பிரியாவிடம் இருந்து எடுக்கப்படும். அருண் ஆத்திரமடைந்து பிரியாவை அறைய முற்படுகிறான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு என்னடா அப்படின்னு பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் எல்லாரும் பிரியாவை திட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆனந்திற்கு திடீரென மயக்கம் வருகிறது. அவளை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருகிறது. ஆனந்திக்கு இருப்பது ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி என்றும் அவருக்கு அதிக மன அழுத்தம் கொடுத்தால் ஆபத்து என்றும் டாக்டர் எச்சரிக்கிறார். இறுதி கட்ட தன் மனைவியின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் அருண் கதறி அழுவதும் ஆனந்தி தன் அம்மா வீட்டுக்கு போவதில் உறுதியாக இருப்பதையும் காட்டி எபிசோடு விறுவிறுப்பாக 15வது எபிசோடிலிருந்து முடிக்கிறாங்க. இந்த திருப்பம் எப்படி இருக்கிறது? அருண் தன் தவறை உணர்ந்து ஆனந்தியை தடுத்து நிறுத்துவாரா, இல்லை போகட்டும் என்று விட்டு விடுவாரா? ஆனந்தியின் நிலைமை பார்த்து பரிதாபப்படுவாரா என்பதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த 15 எபிசோடில் சூப்பராக இருக்க போது. வரப்போகிற ஃப்ரைடே 5 o'clock ரிலீஸ் ஆக போகுது. சூப்பராக ஒரு தரமான எபிசோடு காத்துக்கிட்டு இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லாதது நடக்க போகுது. ரியல் வீடியோவில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு? அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடியது வேறு தரமான ஒரு சம்பவமாக இருக்க போகுது. இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்து என்ன என்ஜாய் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் நண்பர்களுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக வர நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு விறுவிறுப்பான எபிசோடையும் நம்ம முன்கூட்டி அறிவிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவ்யூ சூப்பராக சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா எந்த எபிசோட்லேயுமே மறுபடியும் அதே கதையை சொல்லலை. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. சுட்டபடியாக சுடலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தரமான எபிசோடு ஒரு எபிசோடு போட்டுருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள். சூப்பராக கதையை மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு எபிசோடு. எனக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டுருக்கீங்க. வரப்போகிற இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணிட்டு இருங்க. ரிலீஸ் ஆக போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.